ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட்க்கு மட்டும் வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா வெந்து வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி ரொம்ப மசிஞ்சு வரணும்னு கிடையாது, இந்த அளவுக்கு வெந்து வந்ததுன்னா போதும். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே 1/4 கைப்பிடி அளவு புதினா ரொம்ப சேர்த்துடக்கூடாது, இந்த அளவு சேர்த்திங்கன்னா போதும். இது கூட 1/4 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கூடவே ஒரு சின்ன துண்டு புளி. ஏற்கனவே நம்ம தக்காளி சேர்த்துருக்கிறதுனால புளி ரொம்ப குறைவாக சேர்த்தா போதும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு முறை கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, இந்த சூட்டுலேயே அது நல்லா வதங்கி வந்துடும். அப்போ தான் டேஸ்ட் நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் வதக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் மாறி போயிடும். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சட்னி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருக்கணும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த சட்னியை தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான டேஸ்டான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி இட்லி தோசையோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.